இன்று உங்களோடு கூட பேசும்படி ஆவியானவர் எனக்கு தந்த வசனம். The given word from God for our concentration. கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக எனக்கு திருவலம் பற்றிய வார்த்தை. The promise from God for us. என் அன்பு தேவனுடைய ஜனமே, Children. யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம். Job chapter 42. யோபு 42. 42 of Job. யாவரும் அதை திருப்பிக் கொள்ளலாம். அதில் 2வது வசனங்களை நாம் கரங்களை வைத்து அதை வாழ்த்துதலை சொல்லி அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்கலாம். Verses 2. தேவரீர் எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். கரங்களை தட்டி ஒரு பெரிய கரகோஷத்தை எழுப்பி, Hallelujah. பலத்த கைகளை தட்டி Let us all clap. சத்தமாய் ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. இந்த வார்த்தைகளை அவர் எனக்கு கொடுத்தார். The Lord gave this promise. சற்று தெளிவாய் கவனிங்கள். Pay your attention. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. ஒன்று மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். But they keep it in the mind. தேசம் எந்த சூழ்நிலையில் சிக்கும் என்பதை நான் அறிந்தேன். I know what is the condition of nation. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. மனுஷர் விளையாட்டுத்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Men living in their own அந்த intellectualism. நாட்களில் புசிப்பதும் குடிப்பதும் போலவே இந்த நாட்களில் செய்து How வருகிறார்கள். those days people live same way they are following today. ஆனால் நான் ஆண்டவரிடத்தில் கேட்டபொழுது தேவன் இந்த வார்த்தையை எனக்கு And சொன்னார். I said the Lord gave this promise to me. இதை பிரசங்கிக்காதவர்கள் அல்ல, பேசாதவர்கள் அல்ல, All the preachers may ஆனால் இந்த வார்த்தைகள் மிகப்பெரிய வாக்குத்தத்தம். but these are great promises. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் Say பார்க்கலாம். hallelujah to the என் Lord. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. யோபு என்னும் பக்தனுடைய ஆசீர்வாதிக்கப்பட்ட நேரத்தில் இந்த வார்த்தைகளை அவன் The சொன்னான். time of blessings, Job the saint said this word. எப்படி சொன்னான்? How he said, தேவரீர் "O Lord, சகலத்தையும் செய்ய வல்லவர்." you are mighty to do anything. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at these verses. சிலர் என்னிடத்தில் வரும் பொழுது ஏதாவது ஒரு கிடைக்குமா என்று வருகிறவர்கள் உண்டு. Some people coming with me for some expectations. ஏதாவது அற்புதம் நடக்காதா என்று நினைத்து வருகிறவர்கள் உண்டு. For some miracles they are coming. அநேகர்கள் அநேக விதத்தில் அநேக சூழ்நிலைகள் In வருகிறார்கள். many different situations people are ஆனால் coming இந்த to me. வேதத்தை அவர் எனக்கு சொன்ன பொழுது நான் மிகவும் பயந்து போனேன். When the Lord said this word, I was so frightened. அவன் சொன்ன இந்த வார்த்தையை சற்று கவனிங்கள். Look at the word of தேவரீர் Lord. சகலத்தையும் செய்ய வல்லவர். You can do everything. சகலத்தையும் செய்ய வல்லவர். Thou can do everything. அத்தோடு முடித்து விடவில்லை. நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. No thought can be withholden from thee. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. Your plans will never ever fail. என்று நான் அறிந்திருக்கிறேன் என்றார். I know that. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. அநேகர்கள் தேவனுடைய கிரியைகளை அறிவதில்லை. Many do not know the deeds of God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. அநேகருக்கு ஆத்தும பாரம் கிடையாது. There is no burden of souls. அநேகருக்கு தேவ பயம் கிடையாது. No fear of God. ஆனால் ஆண்டவரை குறை சொல்வதற்கு வார்த்தைகள் வருகின்றன. Always blaming God. ஆனால் தேவன் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், Today the Lord says, நான் சகலத்தையும் செய்ய வல்லமை உடையவர். I am mighty to do anything. ஆனால் ஒன்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், One thing keep it in mind. நான் செய்ய நினைத்தது தடைபடாது. My plans never ever fail. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. நான் செய்ய நினைத்தது தடைபடாது. His plans never ever fail. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. அநேகருடைய வாழ்க்கையிலே தடைகள் இருப்பதற்கு என்ன காரணம்? What is the reason for the hurdles in their life? அவர்கள் தேவனுடைய நினைவுக்கு நேராக வருகிறதில்லை. They are not coming into the knowledge of God. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. என் அன்பு பிள்ளைகளே, Children. சத்தியத்தை கவனிங்கள். Listen to the truth. வாழ்க்கையிலே 2 நினைவாக வாழ்ந்து ஆசீர்வாதமே இல்லாமல் வாயை விரிவாய் திறக்கிறவர்களும் உண்டு. Many people halting between too many opinions and they give up their blessings and open their சாபங்களை mouth. வைத்துக்கொண்டே நல்லவர்கள் போல் இருக்கிறவர்களும் உண்டு. With the curses they are expose themselves as a righteous. ஆனால் இன்று கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு சொன்ன வார்த்தை, Today the word from God. என்னுடைய நினைவு தடைப்படாது என்றார். My plans will never ever fail. இந்த வேத பகுதிகளை நீங்கள் தெளிவாய் கவனிங்கள். Look at the portion from the Bible. அதனால தான் யோபு சொன்னான், So Job said, தேவரீர் Lord, சகலத்தையும் செய்ய வல்லவர்.
You can do everything. நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்றார் No thought can be withholden என்பதை from me. நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். I know that. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. தேவனை அறிந்து கொள்ளாதவர்களுக்கு தேவனுடைய நினைவை எப்படி தெரியும்? Those who do not know, how can they know the plan of God? இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து Look at the பாருங்கள். portion from the Bible. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் நினைப்பது தடைப்படாது. God can do anything. His plans never ever fail. அவர் மகத்துவத்திற்கு தடைகள் வரும். Many hurdles may come ஆனா against வேதம் him. சொல்லுகிறது, But the Bible says, நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. your plans will never ever fail. ஆனால் தேவன் எதை நினைக்கிறாரோ அது மட்டும் நடந்தே தீரும். His plans always take place. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது அழகா எழுதினார். Galatians, Paul the apostle wrote the கலாத்தியர் letter. 5:7 சொல்லுகிறது, 5 verses 7. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. You ran good. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, You ran good. சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டாம் என்று உங்களுக்கு தடை செய்தவன் யார் என்று Who கேட்டார். put the obstacle against your truth? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் உங்களுக்கு தடை செய்தவன் யார் என்று கேட்டார். Who put the obstacles of disobedient of truth? இன்னைக்கு அநேகர்கள் சத்தியத்திற்கு, சத்திய மார்க்கத்திற்கு, சத்திய வசனத்துக்கு தடைகளாகவே இருக்கிறார்கள். Many always hurdles for the truth ஆனால் of God. சத்தியம் தான் தடைகளை உடைக்கிறது. But truth will break the hurdles. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை தட்டி Loudly. ஹalleluya. Hallelujah. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து Look at பாருங்கள். the portion, brother. அவர் ஒருவரே மெய்யான தேவன். He is true God. தேவன் நினைத்தது தடைப்படாது. His plans never ever fail. ஆனால் பவுல் சொன்னான், Paul says, நீங்கள் நன்றாக ஓடினீர்களே, You ran good. நீங்கள் நன்றாக இருந்தீர்களே, You lived ஏன் good. உங்களுக்கு தடைகள்? Why hurdles? அப்படி என்றால் So, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதபடிக்கு உங்களை தடுத்தவன் யார் என்று, தடை செய்தவன் யார் என்று பவுல் கேட்டான். who stopped you from the spiritual truth? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இந்த வார்த்தைகளை சற்று தெளிவாய் கவனிங்கள். Listen to this verses. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5:7 அதை பின்வருமாறு Chapter விளக்குகின்றன. 5 verses 7. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது When 2000 years ago Jesus came on this earth, தேவ சித்தம் செய்வதற்காக இறங்கி he வந்தார். came to do the will of God. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. தேவ சித்தம் செய்வதற்கு இறங்கி He வந்தார். came to do the will of God. பிதாவாகிய தேவன் தம் சித்தத்தை நிறைவேற்றும்படி தன் குமாரனை அனுப்பினார். Father God, to do the will, he sent his son. அப்பொழுது அவர் போன இடங்களெல்லாம் அதிசயங்களை, அற்புதங்களை செய்தார். Wherever he went, he performed wonders and நன்றாய் miracles. கவனிக்க வேண்டும். ஊழியர்களும் மற்ற விசுவாசிகளும், All the believers and servants of ஏன் God, உங்கள் listen. வாழ்க்கையில தரித்திரங்கள் இன்றும் விளையாடுகிறது? Why is still poverty chasing you? நீங்கள் அவருடைய நினைவுக்கு தூரமாய் இருக்கிறீர்கள். You are very from the heart of God. நீங்கள் அவருடைய நினைவுக்கு தூரமாய் இருக்கிறதுனால Because you are very far from the உங்களுக்கு mind of தடைகளை God. பிசாசு வைத்து விடுகிறார். Satan put some obstacles. ஆனால் இந்த வேத பகுதிகளை கவனித்து Look பாருங்கள். at the portion from the Bible. இயேசுவானவர் Jesus யோவான் இடத்திற்கு போகிறார். drawn near to John. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen carefully. தேவன் யோவான் இடத்திற்கு போகிறார். Jesus went to John ஞானஸ்தானம் எடுக்க போகிறார். to get baptism. நீதியை நிறைவேற்றுவதற்காக To போகிறார். fulfill the righteousness. ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக To போகிறார். bless the people. ரட்சிப்பதற்காக போகிறார். To save the people. அப்பொழுது யோவான் அவருக்கு தடை செய்தான். He hindered. தேவன் நின்று விட்டார். The Lord stopped. அப்பொழுது சொன்னார், Then he said, தடை செய்யாதே, Don't stop me. இப்பொழுது இடம் கொடு, Give place. எல்லா நீதியை நிறைவேற்றுவதற்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். It is right to fulfill the precepts. அந்த ஒரே வார்த்தை தடை உடைந்தது. He break the கரங்களை hurdles. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Hallelujah. அந்த ஒரே வார்த்தையில் தடை உடைந்தது. That word break the hurdles. இந்த யோவான் யார்? Who's this John? தேவனுடைய மனிதனாகிய எலியா, Man of Elijah. பரிசுத்தாவியின் வல்லமையால் பிறந்தவன். Born in a அவனே அதை தடை செய்தான். He tried to stop. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. மத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் Matthew chapter 3. 14-15 சொல்லுகின்றன. 14 and 15 இப்பொழுது இடம் கொடு, Now give us எல்லா room. நீதியை நிறைவேற்றுவதற்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். It is will of God to do. அநேகர் இடம் கொடுக்காததினாலே தடைகள் வருகின்றன. Many fail to do the ஆனால் will of இன்று God. கர்த்தர் சொல்லுகிறார், Today the Lord says, தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது. His plans will never ever fail. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். hallelujah to God. தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது. His plans will பக்கத்துல கை never கொடு fail. சொல்கள், என் வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. என் வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்ய நினைத்தது தடைப்படாது. அற்புதம் செய்ய நினைத்தது தடைபடாது. தடை வருகிறது போல தெரியும். Maybe come. தடைகளை எடுத்து போட ஒருவர் He வருகிறார். is mighty to break the அவருக்கு hurdles. பெயர் இயேசு. He is Jesus. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah to God. பலத்த கைகளை தட்டி Loudly. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. இன்று அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பார்க்கிறேன்.
I'm seeing the spiritual life of many. அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் ஒரு காலத்தில் இருக்கிறது, மறுகாலத்தில் இல்லை. Many setbacks in their blessings. ஆனால் வார்த்தை மட்டுமே வித்தியாசமாக இருக்கிறது. But the word of God is different. ஆனால் இன்று கர்த்தர் உங்களை பார்த்து Here சொல்லுகிறார். the Lord says, யோபு சொன்னான், Job said, தேவரீர் Lord, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், thou can do anything. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது Your என்றார். plans will never ever fail. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். hallelujah. பலத்த கைகளை தட்டி Loudly. தேவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். God said the word. யோவான் தடை உடைந்தது. He broke the இந்த hurdle. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், Today the Lord says, அவர் ஒரு வார்த்தை சொன்னால் உன் தடைகள் If he உடைக்கப்படும். say a word, your hurdles will be அவர் உனக்கு disappear. நினைத்திருக்கிறது நிறைவேற்றப்படும். His plan will be take place. உனக்கு குறித்திருக்கிறது நிறைவேற்றப்படும். His plans will be taken. கரகோஷங்கள் எழுப்பி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். hallelujah. பலத்த கைகளை தட்டி Loudly. ஹalleluya. Praise the Lord. அவரே உன்னுடைய தேவன். He is your God. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. கந்தேக்கா என்னும் ஒரு மந்திரி A minister from எருசலேமுக்கு போய் தேவனுடைய ஆலயத்தில் தொழுது கொண்டான். he went to Jerusalem and worshipped the Lord. அவன் ஜெபத்தை முடித்துவிட்டு After the prayer, ஆராதனை முடித்துவிட்டு after the worship, தேவனை தொழுது கொண்டு after he adored தன் the Lord, வீட்டுக்கு திரும்பும்படி ரதத்தின் மேல் உட்கார்ந்தான். came back to his home and அந்த seated on the ரதத்தில் அவன் chariot. உட்கார்ந்து Seated on the chariot, ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டு போகிறான். reading the book of Isaiah the prophet. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அவன் வாசித்துக் கொண்டு போகும் பொழுது When he read the book, பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பி என்னும் அப்போஸ்தலனிடத்தில் சொன்னார், Holy Ghost said to Philip, the man of பிலிப்பே, God, Philip, நீ ஓடி போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் run என்றார். and attach with that chariot. நீ ஓடி போய் சேர்ந்து கொள் என்று சொன்னார். Swiftly run and attach. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. ரதம் ஓடுகிறது, Chariot is moving on. ரதத்திலே குதிரைகள் இருக்கிறது. There are horses. அது எவ்வளவு வேகமாய் ஓடும். How swift it may அந்த be. ஓட்டத்துக்கு ஒரு மனுஷனால ஓட முடியுமா? How can men can ஒரு reach? காலம் முடியாது. Never ever. ஆனாலும் பரிசுத்த ஆவியார் நினைத்தால் ஓடலாம். If the Spirit of God comes, you can. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise God. அந்த ரதம் ஓடுகிற வேதத்தில் அவன் ஓடிக்கொண்டிருந்தான். He ran and attached with the ரதம் chariot. ஓடிக்கொண்டிருக்கிறது. The chariot is moving இவன் on. ஓடி ரதத்தோடு சேர்ந்து கொண்டான். He attached with the சேர்ந்து chariot. கொண்ட பொழுது அவன் பார்க்கிறான். And he looked down. ரதம் ஓடிக்கொண்டு ரதத்துக்கு பின்னாடி ஓடுகிறான். Chariots are moving. அவன் எட்டி பார்க்கிறான். He looked down. அவன் ஏசாயின் ஆகமத்தை வாசிக்கிறான். Reading prophet அப்பொழுது Isaiah. பிலிப்பு கேட்கிறான், Philip said, இதன் அர்த்தம் உனக்கு தெரியுமா என்று Do you know கேட்கிறான். the meaning of this? அதற்கு மந்திரி சொல்லுகிறான், Minister said, இதன் அர்த்தத்தை ஒருவன் எனக்கு கற்பிக்காமல் போனால் எப்படி தெரியும் என்றான். Unless somebody reveal, how can I understand? இதன் அர்த்தத்தை எனக்கு சொல்ல உம்மால் முடியும் என்றான். Can you say this? அப்பொழுது அவனை ரதத்தில் மேல் உட்காரும்படி தன்னோடு உட்காரும்படி அவனை அவன் வேண்டிக் கொண்டான். He invite him to that chariot. அப்போஸ்தலனாகிய பிலிப்பு அந்த ரதத்தில் மேல் உட்கார்ந்தான். Philip seated on the ரதம் chariot. ஓடிக்கொண்டே இருக்கிறது. Chariot is moving என் on. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தை அவன் விளக்கிக் கொண்டே He போகிறான். explained the word of God. அவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி விளக்கிக் கொண்டு He speak போகிறான். about Jesus Christ. அந்த வல்லமைகளை குறித்து சொல்லிக் கொண்டே About his போகிறான். power. அதுவரைக்கும் அவனுக்கு தடைப்பட்டிருந்த ஒரு ரட்சிப்பு அவனுக்கு அற்புதத்தை கொண்டு வருகிறது. He break the hurdles of the salvation. ஹalleluya. Through his word. பலத்த Hallelujah. கைகளை தட்டி Lord of- எருசலேமுக்கு போகிறான். Went to Jerusalem. தேவனை தேடுகிறான். Seeking the அவன் God. ஒரு எத்தியோப்பியன். He is an Ethiopian. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அந்த மனுஷன் எருசலேமுக்கு போய் Went to Jerusalem. ஜெபம் பண்ணி விட்டு வருகிறான். Prayed and came. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு தடை இருந்தது. Even there is no தேவனுடைய salvation. சித்தம் பாருங்கள். Look at the will of அருமையான God. கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. ரதத்தில் ஓடிக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அவன் பிரசங்கிக்கிறான். He preached about the resurrection power of Jesus. அந்த நேரத்திலே Immediately. அவர்கள் தண்ணீரை கிராஸ் பண்ணுகிறார்கள். They crossed the waters. ரதம் தண்ணீரை கடக்கும் நேரம் வந்தது. Time came to pass through. அங்கே 2 பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். They are speaking each other. அப்போது அவன் சொல்லுகிறான், He said, இதோ தண்ணீர் இருக்கிறதை தடை இல்லையே என்றான். Lou, here the water. There is no கரங்களை தட்டி hurdle. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பலத்த கைகளை தட்டி Let us all glad. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. அப்போஸ்தலர் நடவடிக்கை 8ஆம் அதிகாரம் Acts chapter 8. 29 முதல் 31 வசனங்களை வாசித்து பாருங்கள். 21 onwards. அவன் எவ்வளவு அழகாய் பிரசங்கித்தான் என்று How சொல்லி beautifully he preached. அவன் ஓடின ஓட்டத்தை இங்கே காணலாம். You can see the race. அவன் நடந்த பாதைகளை காணலாம். You can see his experience. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. இன்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், Today the Lord says to you, பிதா குமாரன் பரிசுத்தாவியில் ரட்சிப்பு இல்லாதவன் வானுலகத்திற்கு வரவே முடியாது. you will not get salvation of Father, Son, Holy Spirit. They cannot reach heaven. என் அன்பு தெய்வ ஜனமே, Children of God. நாம் வார்த்தைகளை தியானிப்பதில்லை. We are failed to meditate the word of அந்த God. ரதம் தண்ணீரை கடக்கிறது. The chariot passed through the திடீரென்று waters. Suddenly, எத்தியோப்பியன் தண்ணீரை பார்த்து விட்டான். this Ethiopian minister இதோ looked at the தண்ணீர் water. இருக்கிறதை தடையில்லை என்று கேட்டான். Behold, water, there is no hurdle. அதற்கு பிலிப்பு என்ன சொன்னான் தெரியுமா? What does the Philip? முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை. If you believe with your whole heart, no hindrance. Glory to Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கைகளை தட்டி அப்பாவுக்கு. Glory be to முழு God. இருதயத்தோடு விசுவாசித்தால், If you believe with your whole heart, முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் with your heart, தடை இல்லை என்றார். no hindrance. அப்படின்னா அர்த்தம் என்ன? Meaning? எவன் முழு இருதயத்தோடு அவரை விசுவாசிக்கிறானோ
He who believes Jesus Christ, அவனுக்கு தடை ஒருபோதும் இருக்காது. எந்த ஆத்துமா முழு இருதயத்தோடு which விசுவாசிக்கிறதோ soul believes, அந்த ஆத்துமாவுக்கு தடை இல்லை. no hurdle for them, அந்த ஆத்துமாவுக்கு அற்புதம், miracle for அந்த them, ஆத்துமாவுக்கு ஆசீர்வாதம், blessings for அந்த them, ஆத்துமாவுக்கு விடுதலை. deliverance for கரங்களை them. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah to என்ன God. விசுவாச Let கைத்தட்டு. us all clap. அப்போஸ்தலர் நடவடிக்கை 8ஆம் அதிகாரம் Acts chapter 8, 36 37 கூறுகின்றன. 36 and 37. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. அதனால தான் யோபு சொன்னான், So Job said, தேவரீர் Lord, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், I know that you can do everything. நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது Your என்றார். plans will never ever fail. முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறவனுக்கு தடை இல்லை. You believe God, no hurdles. அற்புதங்களை நான் செய்துவிட I முடியாது. cannot do miracles. அநேக நினைக்கிறார்கள், Many may think, நான் ஜெபிக்கிறேன் ஒன்று நடக்க மாட்டேங்கிறது, I'm praying, nothing என் has ஜெபத்தை happened. ஆண்டவர் கேட்கவில்லை, God is not hearing நான் my prayer. பாட்டு பாடுறேன் கர்த்தர் பாட்டை கேட்கிறாரா, He hearing or நான் not? சுவிசேஷத்தை கேட்கிறாரா, Doing ministry, he's நான் hearing என் or not? புருஷனுக்காக ஜெபிக்க ரட்சிப்பு இல்லையா? Pray for my husband, no ஒன்றே salvation. ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், Let me say one thing. தேவனுடைய விசுவாசத்தை அவர் மேல் வைப்பாயானால் உன் தடைகள் உடைக்கப்படும். If you totally place your faith in God, you can claim your கரங்களை தட்டி miracles. ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை தட்டி They're so glad. அல்லேலூயா. Praise God. முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை. If you believe in your heart, no hinder for you. அதைத்தான் மீகா தீர்க்கதரிசி சொன்னார். Micha the prophet said, தடைகளை உடைக்கிறவர் முன்னாக he போகிறார். will break the hurdles is going before தடைகளை you. உடைக்கிறவர் தடையை நீக்கி He will break the hurdles. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. Let's- இன்றைக்கு 30ஆம் தேதி, Today 30th. இன்று இரவு, Tonight, இந்த நிமிஷம் முதற்கொண்டு this minute onwards, தடைகளை உடைக்கிறவர் he will break the hinder. தடைகளை நீக்கி போடும்படி Remove the hurdles. எனக்கு முன்பாக போகிறார். Going before me. வாசல் வழியாய் Get பிரவேசிக்கும்படிக்கு into the gate. ராஜா முன்னடி போனாலும் King is going before me. கர்த்தராகிய தேவன் எனக்கு முன்பாக நடந்து முன்னே The போவார். Lord God goes before me. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. யார் முன்னே போவார்? Raja. கர்த்தராகிய தேவன், The Lord God. கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறவர். God alone goes before வேக you. வேகமாய் ராஜா போனாலும் சரி, Maybe swiftly. அவனை தாண்டி முன்னாடி போய் தடை உடைப்பார். He will go before you and break the அல்லேலூயா. hurdles. Hallelujah. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. வேக வேகமாய் போவார். Swiftly will go. வேக வேகமாய் போவார். Swiftly. ராஜாவை தாண்டி ஒரு ராஜா போவார். A great king will go before you. Who is his name? What is the name of him? அந்த ராஜாவுக்கு பேரு இயேசு கிறிஸ்து. Jesus Christ. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஹோசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். அவர் முன்ன போவார். ஹோசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஹோசன்னா ஜெயம் நமக்கே. வேதம் சொல்லுகிறது, Bible says, மீகா 2:13 அதை Micah கூறுகின்றன. 2:13. அதனால தான் யோபு சொன்னார். So Job said, என்ன சொன்னார்? what does he say? தேவரீர் Lord, சகலத்தையும் செய்ய வல்லவர், thou can do anything. நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. Your plans will be success. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி இருக்கிறது. There is a question in our என்ன life. கேள்வி What is இருக்கிறது? that question? ஏன் எனக்கு தடை? Why is such a hurdle? ஆனால் ஒன்று, But one thing. அவர் நினைச்சா தடை இல்லை. His plans will never ever fail. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. அவர் நினைக்கணும். He should remember அவர் us. நினைவில் நீ இருக்கிறாயா? Are you in the mind of சற்று God? யோசித்து பாருங்கள். Just think. இந்த செய்தியை கேட்கிற என் அன்பு பிள்ளைகளே, Children, those is அவர் நினைவில் நீங்கள் இருக்கிறீர்களா? Are you in the knowledge of God? ஒரு நாள் தேவாதி தேவன் தீர்க்கதரிசி ஏசாயா கூப்பிட்டு What சொன்னார். does the Lord said to prophet என்ன Isaiah? சொன்னார்? What does he say? ஏசாயா, Isaiah. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல், Say unto the house of என்னை Israel, தேடி வந்திருக்கிற மக்களுக்கு சொல், those who come to me, என் நினைவுகள் அவர்கள் நினைவுகள் அல்ல என்று. my plans are not their plans. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. My thoughts are not thy thoughts. என்ன 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 சொன்னாரு? என்னுடைய நினைவுகள். என்ன சொன்னாரு? My thoughts என் நினைவுகள் உங்கள் are நினைவுகள். not your thoughts. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அப்போ அவர் நினைவு இல்லைன்னு சொன்னா If the word உனக்கு says தடை வரும். hurdles will come. அவர் நினைவு உண்மையில் இருக்குமானா தடை இல்லை. If you are in the
mind of God, no hurdles. நினைவு உங்கள் நினைவுகள் அல்ல, My thoughts are not your உங்கள் thoughts. நினைவுகள் என்னுடைய நினைவு ஒருபோதும் வராது. Your thoughts are not my thoughts. உங்கள் வழி என் வழியும் அல்ல. Your way is not my கரங்களை way. உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. To get your blessing, there is a way. ஆண்டவரே, Lord, உம்முடைய நினைவிலே என்னை வைத்துக் கொள்ளும். place me in your அப்பொழுது அது knowledge. தடைப்படாது. Then there is no hurdles. தடைகளை உடைக்கிறவர் முன்னாக Need to வருவார். break the 100 கரங்களை will go தட்டி before you. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. உங்கள் நினைவுகள் ரெண்டு நினைவாய் இருக்கிறது. You are halting between too many அதைத்தான் opinions. தேவனுடைய தீர்க்கதரிசி சொன்னார். That's what the prophet says. அவர்கள் குந்தி குந்தி நடந்து போகிறார்கள் இரண்டு நினைவாக. You are halting between too many opinions. தேவன் ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அழைத்து The சொன்னார், Lord called prophet என் Isaiah. நினைவுகள் அவர்கள் நினைவுகள் அல்ல, My thoughts are not உங்கள் your thoughts. வழிகளும் என் வழிகள் அல்ல. Your ways is not கையை my உயர்த்தி ஒரு ways. அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அவர் அழகாக சொன்னார். Very beautifully. 8வது வசனம் அதை சொல்லுகின்றது. Verses 8 says. ஆனால் 9வது வசனத்தில் அவர் சொன்னார், Verses 9. என்ன சொன்னார் தெரியுமா? What does he say? நன்றாய் கவனிங்கள். Listen. வானமானது பூமிக்கு எவ்வளவு உயரமா இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? How heaven is very far from the earth. பூமியை பார்க்கும் வானம் எவ்வளவு உயரமானதோ How far heaven is. அதைப் போல Same way. உங்கள் நினைவை பார்க்கிலும் என்னுடைய நினைவு, உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழி உயர்ந்திருக்கிறது More என்றார். than your thoughts, more than your ways, my ways and thoughts are so high. ஹalleluya. Praise God. 9வது வசனம் என்ன What சொல்லுகிறது? does the word of 9 say? பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, How heaven is so far from உயரமா earth. இருக்கிறதோ, How far? அதைப் போல Same way. உங்கள் நினைவை பார்க்கிலும் Your thoughts, உங்கள் வழிகளை பார்க்கிலும் your way, என் நினைவும் என் வழியும் My உயர்ந்திருக்கிறது way என்றார். and my thoughts are so high. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8-9 Isaiah கூறுகின்றன, 55 verses 8 என் says, நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, My thoughts are not your thoughts. உங்கள் வழிகள் என் வழிகள் Your அல்ல. ways are not my ways. பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ, How heaven far from the earth. உங்கள் நினைவை பார்க்கிலும் என்னுடைய நினைவு உயர்ந்திருக்கிறது. My thoughts also far உங்கள் from வழியை your thoughts. பார்க்கல என் வழி உயர்ந்திருக்கிறது. My ways are very high. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு. Glory be to God. வேதம் எவ்வளவு அழகாக சொல்லுகிறது. How beautifully இந்த God வார்த்தைகளை word. சற்று கவனித்து பாருங்கள். Listen to the word of என் God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பொழுது, 2000 years ago, after the resurrection of Jesus இயேசு Christ, உயிரோடு இருக்கும் பொழுது when he lived, ஒரு மனுஷன் இருந்தான். a man was lived. அவனுக்கு பெயர் சவுல். His name is Saul. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு After the resurrection, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் எழும்பின முதல் மனுஷனே அவன்தான். the first person rose against the Christians. சவுலுடைய வாழ்க்கை யாருக்குமே தெரியாது. Nobody knows about the life அவன் of ஒரு Saul. பெரிய படைத்தலைவன், He was a ஒரு leader பெரிய of the- மனுஷன், மிக He was அதிகாரத்துக்குரியவன். an honorable person. ஆனால் அதிகாரிடத்தில் கடிதங்களை வாங்கி கிறிஸ்தவர்களை கட்டி இழுத்துவர் என்று தமஸ்கு போனான். Received the letter from the church and he went to Damascus. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது What does the தெரியுமா? Bible say? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு விரோதமாய் நான் அநேக காரியங்களை செய்ய நான் நினைத்திருந்தேன் என்றான். I have a plan to do against the name of Jesus Christ of Nazareth. யாருக்கு? To whom? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். Against the plan of என் நினைவு மாறி அவர் நினைச்சபடி நான் பாஸ் ஆயிட்டேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 26ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசி. 26 verses முன்னே 9. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு நேசனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் ஆ. அநேக காரியங்களை அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று கையை நினைத்திருந்தேன். தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை தட்டி Praise the Lord. நான் நினைத்திருந்தேன், அது நடக்கல. நான் யாரை கட்டி போட்டு இழுத்துட்டு போக நினைச்சனோ Whom I bind. அவர்தான் என்ன கட்டி இழுத்துட்டு போய் பவுலா மாத்திட்டாருன்றான். And he make me Paul. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. தேவரீர், Lord. நீர் சகலத்தையும் செய்ய வல்லமை You உள்ளவர். can do anything. நீர் செய்ய நினைத்தது மட்டும் தடைப்படாது Your plans will be என்பதை successful. இப்போது அறிந்திருக்கிறேன் என்றார். Now I know that. எப்பொழுது தேவன் நினைவுக்குள் இருக்கிறீர்களோ, Are you in the mind நீங்கள் of God? நினையாத நாளிலே தேவன் நினைத்து உன்னை பார்க்க வருவார். Immediately the visitation of God will come in your life. கையை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Loudly. என் அருமையான மகனை மகளே, Son and daughter. வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the Bible. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible says. என் அன்பு தெய்வ ஜனமே, Children. சீரிய தேசத்தில் படைத்தலைவனாகிய நாகமான் என்னும் ஒரு மனிதன் There இருந்தார். was a man named called Naaman in the Syrian army. Listen to me. Governing. அவன் படைத்தலைவன். He was a captain. அவனை கொண்டு சீரிய தேசத்தை தேவன் ரட்சித்தார். Through him, the Lord saved many. ஆனாலும் அவன் குஷ்டரோகி. He was a man of கையை leprosy. உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. வரங்கள் இருக்கலாம், Gifts may have. வல்லமைகள் இருக்கலாம், Powers may have. பேர் புகழ் இருக்கலாம், Fame may have. ஆனால் நீ குஷ்டரோகி என்பதை மறந்து விடாதே. Don't forget that even though you are அநேகர் a man of நினைச்சுக்கிட்டு இருக்காங்க leprosy. நான் நல்லா இருக்கிறேன். இல்ல, He said, I am good. No. அவர் நினைவில் இல்லாதவன் லெப்பர். You are not in the mind of God. They are
Kushtarogi. Praise the Lord. Amen. அந்த வேதத்தை கவனித்து பாருங்கள். Look at the Bible. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அவன் குஷ்டரோகியா He was இருந்தான். a man of leprosy. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. சீரிய தேசத்திலிருந்து தண்டுகள் புறப்பட்ட பொழுது, Army moved. listen to me, சமாரியாவில் இருந்து ஒரு பெண்ணை அவர்கள் கைதிகளா அடிமையாக சிறைப்பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். As a slave, they caught a woman. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. அவளை கொண்டு வருகிறார்கள். அவர் நாகமான் வீட்டிலே வேலை செய்தார். She was a servant maid of house of Naaman. நாகமான் மிகப்பெரிய பராக்கிரமசாலி, Mighty man. மிகப்பெரிய யுத்த வீரன். Warrior. ஆனால் அவன் குஷ்டரோகியா இருக்கிறான். Even though he was a man அவன் of நடக்கை அவள் பார்க்கிறாள். He watching him. அவளை யோசித்துக் கொண்டே இருக்கிறாள். அவளுக்கு ஒரு பெரிய கவலை. There is a burden. அப்பொழுது தன்னுடைய நாச்சியாரை பார்த்து He called சொல்லுகிறாள், his mistress, அம்மா, mother, நம்முடைய ஆண்டவன் our Lord. சமரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனத்தில் போனால் அவருடைய குஷ்டத்தை அவர் நீக்கி விடுவார் If you என்றார். go to the prophet of Samaria, he will heal him. கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லணும். சுகமாக்குவார் என்று சொல்லிவிட்டாள். He will heal his இதை leprosy. சொன்ன உடனே Immediately. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. நாகமான் உள்ளே வருகிறார். Naaman stepped into the அப்பொழுது home. தன் கணவனை பார்த்தவள் சொல்லுகிறாள், Wife said to husband, இஸ்ரவேலின் பெண் இப்படி சொன்னாள், Israelite women நீங்கள் said to இஸ்ரவேலுக்கு போனால் If you go to உங்களை Israel, சுகமாக்க அங்கு ஒரு தீர்க்கதரிசி the இருக்கிறாரா? prophet is there to heal your sickness. இதை அவள் சொன்னாள் என்று அந்த இஸ்ரவேல் பெண்ணை பற்றி நாகமானுடைய மனைவி நாகமானிடத்தில் சொன்னாள். Wife shared this news to Naaman. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 அதை கூறுகின்றன. 2 Kings chapter 5 அப்பொழுது verses 1 நாகமான் அரசனிடத்தில் போய் கடிதங்களை வாங்கிக் கொண்டு அவன் புறப்பட்டு சமாரியாவுக்கு வந்தான். There is the letters and இஸ்ரவேலுக்கு வருகிறான். Went to Israel. இஸ்ரவேலுக்கு வந்த பிறகு When he reached Israel, சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியாக எலிசாவினிடத்திலே அந்த கடிதம் போகிறது. they forward the letter to the prophet Elisha in யாரிட்ட Samaria. போது? Elisha. எலிசா கிட்ட போது. To Elisha. எலிசா அந்த கடிதத்தை பார்த்து படிக்கிறார். Elisha received the letter. Listen to me. கவனிங்க. அந்த கடிதத்தை படிக்கிறார். Received the letter. எல்லாரும் எனக்கு கவனிக்க வேண்டும். Listen. அந்த கடிதத்தை படித்த உடனே When he என் அன்பு சகோதரனே, இந்த செய்தியை நீ எந்த சூழ்நிலை கேட்கிறையோ உனக்கு அற்புதத்தை அவர் நினைத்து what விட்டார். situation you may hearing the message of God, the Lord will do கிறிஸ்துவின் wonders. நாமத்தில் உங்களுக்கு In the சொல்லுகிறேன், name of the Lord I'm telling அந்த you. கடிதத்தை படித்த உடனே He read the word. அவர் தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறார். He said to the servant, என்ன சொல்லுகிறார்? what does he say? அவன் புறப்பட்டு போய் யோர்தானில் 7 தரம் முழுகிவிட்டு போகச் சொல், அவன் சுகமாகி விடுவான் என்றார். Tell him, go to Jordan and submerge 7 times, he will be healed. ஐய தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொன்னோம். Praise be to God. அவனை புறப்பட்டு போ சொல் என்று சொல்லிவிட்டான். Tell him to go. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இந்த வார்த்தையை எலிசாவின் வேலைக்காரன் நாகமானிடத்தில் சொன்னான். Servant forward the word to Naaman. நான் தேவனுடைய வேலைக்காரன், Servant of God. உங்களுக்கு நான் சொல்லுகிறதை கவனிக்க வேண்டும். Listen. உங்கள் நினைவுகள் அவருடைய நினைவல்ல. Your thoughts are not அவர் God's. நினைவில் இருக்குமானால் தடை இல்லை. If you remain in the thought of God, no கரங்களை தட்டி hurdles. தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. Big clap aloud. கைகளை தட்டி. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. அந்த வார்த்தையை நாகமானிடத்தில் சொன்ன உடனே When he shared the word to him, நாகமான் கடும் கோபம் கொண்டு, Naaman became angry. நன்றாய் கவனிங்கள், கடும் கோபம் கொண்டு Ferociously. அவன் வெளியே வந்து நின்று Came out from the என்ன river. சொன்னான் தெரியுமா? What is he said? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அவன் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு He may call upon his தொழுது God, கொண்டு Worship. அந்த இடத்தை தொட்டு ஜெபித்து touch the place and pray. என்னை சுகமாக்குவான் என்று To heal my sickness. நான் எனக்குள் நினைத்திருந்தேன். கடும் கோபம் கொண்டு. He ferociously. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். 2 Kings chapter என் 5. அருமையான சகோதரனே சகோதரி, Brothers and sisters in Christ. 10-11 வாசிப்போமா? 10 and 11. அப்பொழுது எலிசா அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி ஆள் அனுப்பி, நீ நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னார். சுத்தமாவாய் சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் நாகமான் கடும் கோபம் கொண்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ நிறைய பேருக்கு அதான், அதனால தான் அற்புதம் இல்ல. That's why கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி. இந்த வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at this verses. மிக அழகாக Very clearly. அதைத்தான் யோபு That's சொன்னார். what Job said. தேவரீ நீ செய்ய நினைத்தது தடைபட. Lord, your plans will be successful. அவர் நினைச்சிட்டாரு, The Lord planned. இவனை கொண்டு யோர்தான்ல போட்டு தூக்கிட்டு போனா சரியாயிடுவான். We should give baptism in Jordan. ஆனா இவன் என்ன நினைக்கிறான்? What does he thought? அந்த இடத்தை தடவி He will touch the place. இவ்விதமாய் குஷ்டரோகத்தை இவ்விதமா குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். கையை தட்டி He thought within அல்லேலூயா himself. சொன்னான். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. அவன் ஊழியக்காரன் மறுமொழியாய் சொன்னான். Servant to God. அவர் ஒரு பெரிய காரியம் சொன்னா செஞ்சிருப்பீங்களே. Whatever he will do, say அவர் என்ன many things. சொன்னாரு? What does he say? தண்ணியில குளிச்சிட்டு போவோமே,
Take bath in the river and then go. வந்துட்டோம் We came ஒரு here. முழுக்கு போட்டுருவோமே. Submerge. அதான் தேவன் நினைவு. That is the plan of கை God. தட்டி வர அலையா சொல்லுங்களே. Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Let us all clap. ஒண்ணு மாத்திரம் One thing. அவன் மாத்திரம் முழுக்கு போடணும் தேவன் நினைவாங்க கிரியை செஞ்சிருக்காது. If we are not submerged, the work of God will not do it. நல்லா கவனிக்கணும். Will not be in his முதல் life. தரம் மூக்கு பிடிச்சிட்டு முழுகலாம். First time submerge மேல எழுந்தா ஒண்ணுன்னா and one. உள்ள இருக்கிற பார்ட் எல்லாம் கிளீன் ஆயிடுச்சு. All the inner part clean. ரெண்டாவது உள்ள போட்டு எழுந்தான். Second time. அடுத்த பார்ட் கிளீன் ஆச்சு. Another parts are clean. அப்புறம் உள்ள போய் வெளியே வந்தான். And the third. அடுத்த பார்ட் கிளீன் ஆச்சு. Next parts are clean. அப்புறம் உள்ள போய் அப்படி And வெளியே he வந்தான். submerge. அடுத்த பார்ட் கிளீன் ஆச்சு. Another. அடுத்ததா ஆறாவது உள்ள போய் வெளியே வந்தான். Sixth time. இருதயம் கிளீன் ஆச்சு. Heart totally clean. ஒரு அல்லேலூயா சொல்லணும். Amen. ஏழாவது உள்ள போயிட்டு வெளியே வந்தான். Seventh time. பிறந்த குழந்தை போல Become a newborn. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. வேதம் சொல்லுகிறது Bible says. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் Kings chapter 5. 13 14 சொல்லுகிறது 14 and 14. இதுதான் தேவனுடைய நினைவு. It is the plan of கரகோஷங்களை எழுப்பி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Every hallelujah. அதைத்தான் யோபு சொன்னான். That's what the Lord. என்ன சொன்னான்? What does he say? உன் நினைவுகள் தேவன் அறிவார். The Lord knows your thoughts. தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது. His plans will never ever fail. உன் நினைவுகள் Your thoughts அவர் are நினைவல்ல. not his thoughts. ஆனா அவர் நினைவுல வந்துட்டேன்னா If you step into his thoughts, everyone success. எல்லாத்திலையும் நீ செய்ய everyone success. எல்லாத்திலையும் கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. பக்கத்துல கை கொடு சொல்லு. இனி நான் தோற்று போக மாட்டேன். will not be failed. இனி எனக்கு தடை இல்லை. No hurdles. தடைகளை நீக்குகிறவர் He will break the எனக்கு hurdles. முன்னாக போவார். Break before me. இயேசுவின் நாமத்தினாலே In the name of Jesus. மே மாசம் 1ஆம் தேதியிலிருந்து May 1st. நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். I will be தேவனுடைய நினைவு The plan of என்னை God உயர்த்தும். will lift up கரங்களை me. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பலத்த கைகளை தட்டி Loudly. ஆமென் சொல்றங்க 3 அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நான் எனக்குள்ளே நினைத்திருந்தேன். I thought within me. என் அருமையான மகனே மகளே, Beloved, இதுதான் மனுஷனுக்கும் தேவனுக்குள்ள what is வித்தியாசம். the difference between man and God? தேவனுடைய தீர்க்கதரிசி ஒருத்தர் இருந்தார். There was a prophet. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். Spirit of God spoke through me. அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது என்று சொன்னார். His word remaineth on my Listen tongue. to me. Learning. 2 சாமுவேல் 23:2 சொல்லுகிறது 23. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு Spirit பேசினார். of God spoke through me. அவருடைய வார்த்தை வசனம் என் வாயில் இருந்தது. His word. அப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தாவீது. David was such a great prophet. ஆனால் But என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, children, தன் குமாரனாகிய சாலமோனை கூப்பிட்டான். call his son Solomon. என் குமாரனாகிய சாலமோன் இங்கே வா My என்றார். son Solomon, come here. சாலமோன் வந்து நின்றான். Solomon came. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அவன் சொன்னான், He said, என் குமாரனாகிய My சாலமோனே, son Solomon, நான் என் தேவனுடைய கர்த்தருடைய ஆலயத்திற்காக அவருடைய நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் உள்ளத்தில் தீர்மானித்திருந்தேன். I have a decision in my heart to build the temple of God. என் இருதயத்துக்குள்ளே நினைத்திருந்தேன். Inside of my heart. என் இருதயத்துக்குள்ள I have நினைத்திருந்தேன். a thought inside of my அப்பொழுது heart. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, Then the word of God came. தாவீது, David, நீ ஆலயத்தை கட்டக்கூடாது. you have built house. உன் கையில் ரத்தத்தால் படிந்திருக்கிறது. Your hands நீ are பெரிய blessed. யுத்தங்களை செய்திருக்கிறாய். You did many பெரிய wars. பெரிய யுத்தங்களை செய்திருக்கிறாய். You did. உன் குமாரனின் ஆலயத்தை கட்டுவார். Your son will build. உன்னுடைய குமாரன் Your son என் சிங்காசனத்தில் will உட்கார்ந்திருப்பான். sit on my அவன் throne. கட்டுவான். He will build the ஒரு house. அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. தாவீது நினைச்சான், What did David think? மகளே, My daughter. 1 நாளாகம் 22 First Chronicles 22. 1 நாளாகம் 22 மகளே, 7வது வசனத்தை வாசி. 7. சாலமோனை நோக்கி, சாலமோனை நோக்கி, என் குமாரனே, நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டு என் இருதயத்தில் நினைத்திருந்தேன். ஒரு அல்லேலூயா. Say hallelujah to God. ஆண்டவர் சொன்னாரு, God said, உன் கை your hands ரத்தம் நிறைந்திருக்கிறது, full of blood. பெரிய யுத்தம் பண்ணி இருக்கிற, Did many wars. ஏன் நடக்கல? Why not taking place? யோபு சொன்னான், Job said. அவன் நினைத்தது மட்டும்தான் நடக்கும். His plans always successful. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. வேதம் சொல்லுகிறது. The Bible says. அதனால் அவன் சொன்னான், So he said, நான் என் உள்ளத்திலே, I have a thought in my என் heart. இருதயத்திலே In my heart. நினைத்திருந்தேன். I have a mind. நான் நினைச்சது நடக்கல. But my plans are not என்னை taking கொண்டு place. கர்த்தர் பேசினார்.
Lord spoke 40 through me. வருஷம் அரசாண்டான். 40 years he ruled. அவன் நினைவை எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். He fulfilled ஆனால் every தேவனுடைய desire. நினைவுதான் வேறு. But the plan of God is different. ஒரு அல்லேலூயா Praise சொல்லணும். God. அல்லேலூயா. Hallelujah. அப்பொழுது அவன் சொன்னான், Then he said, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. 1 நாளாகம் 22 அதிகாரம் 22, 7 முதல் 10 வசனம் சொல்லுகிறது. 7 to 10. 1 நாளாகம் 22 அதிகாரத்திலே 22. 11வது வசனம் சொல்லுகிறது, Verses 11. என் குமாரனாகிய சாலமோனே, My son Solomon, நீ போக்கும் வரத்துமாய் இருக்கிறாய். you are very young. நீ கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்டு. Build என் a temple தேவனாகிய for God. கர்த்தர் உன்னோடு இருப்பாராய். My God will be with you. உன்னோடு இருப்பாராய். He will be with you. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய நினைவுக்குள் நீ இருப்பாயானாய். If you remain in the plan of God, எவனாலும் தடுத்து விட no முடியாது. one can stop கரங்களை you. தட்டி தேவனுக்கு யோபு சொன்னான், But Job said, தேவரீர் Lord, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். Thou can do anything. நீர் செய்ய நினைத்து தடைப்படாது. Your plans will never ஒருவேளை fail. இப்படி யோசிக்கலாம், You may think என் like வாழ்க்கை முடிந்து விட்டதா, Oh, my life is over. என் வாழ்க்கை அவ்வளவுதானா? My chapter is over. இல்லை மகளே, No, my என் daughter. நினைவு உனக்கு அற்புதத்தை கொண்டு வரும். His thought will bring forth என் miracles. நினைவு உன்னை ஆசீர்வதிக்கும். His plans will என் bless you. நினைவு உன்னை உயர்த்தும். His plans will lift up you. நிச்சயமா நீ ஜெயிப்பாய். Surely you will be successful. கரகோஷங்களை எழுப்பி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah to God. வேதம் அப்படி The சொல்லுகிறது. word reports. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் Lord சொன்னார். said to prophet Isaiah, ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். 14th chapter, யாவரும் திருப்பிக் கொள்ளுங்கள், நான் முடிக்கப் போகிறேன். ஏசாயா 14:24. 24. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஐய தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பலத்த கைகளை தட்டி Hallelujah. எல்லாரும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நான் ஆணையிட்டபடி நடத்துவேன். According to my swear, என் ஆணை நினைத்தபடி நடக்கும். it will நீ take place. நினைக்கிறபடி நடக்காது. ஒன்று மாத்திரம் சொல்றேன், Let me say one thing. தேவன் நினைத்தது நடக்குமான ஒருவன் உன்னை தொட முடியாது. If the plan of God take place in your life, no one can touch you. அவர் நினைவுக்குள்ள வா. Come into the plan of God. நினைவுக்குள்ள வா. Come into the mind of நான் God. ஈசாக்கு இட்ட ஆணையை நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். The Lord said, I remember this. என் உடன்படிக்கை நினைத்திருக்கிறேன். I remember my covenant. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு இட்ட ஆணையை நான் நினைத்திருக்கிறேன். Remember the swear what I gave to Abraham, Isaac and Jacob. சங்கீதங்களின் புஸ்தகம் 105:9 சொல்லுகின்றன. Verses 9. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, Children. அதைத்தான் தேவன் எரேமியாவிடத்தில் சொன்னார். The Lord said to Jeremiah, எரேமியா, Jeremiah, நீ வாழ்க்கைப்பட்ட காலத்தில் வனாந்தரத்தில் வந்த நாட்களில் உன்னுடைய வாலிபத்தில் உன்னுடைய பக்தியை நான் நினைத்தேன். I remember your childhood. எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் Jeremiah chapter 2வது 2, வசனங்களை வாசிப்போமா? verses 2. நீ போய் நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்டு கேட்கும்படி பிரசித்திப்படுத்தி சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் நேசத்தையும் உன் இள வயதின் பக்தியையும் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நினைச்சிருக்கிறாரா? He remembers. நீர் செய்ய நினைத்தது Your தடைப்படாது. plans will never ever அவர் fail. நினைச்சா உனக்கு அற்புதம். If he thinks எத்தனை பேர் miracles, how விசுவாசிக்கிறீர்கள்? many believe? 2 நிமிடத்திலே அற்புதத்தை பெற்றுக்கணும். You can claim உன்னை miracles. ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக்கணும். Inherit your blessings. உன்னுடைய வாழ்க்கை அவர் இன்றைக்கு நிர்ணயிப்பார். Today he will fix a life for you. அதைத்தான் தாவீது சொன்னான். King David said, சங்கீதங்களின் புஸ்தகம் 115:12 பாருங்கள். 115 கர்த்தர் verses. நம்மை நினைத்திருக்கிறார். You are remembered by கரங்களை தட்டி God. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. எழுந்து நின்று அந்த வசனத்தை வாசிப்போமா? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். The Lord hath been mindful of us. பக்கத்துல சொல்லுங்க சிஸ்டர். சகோதரி, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை பக்கத்துல நினைத்திருக்கிறார். கை கொடுத்து சொல்லுங்க பிரதர். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. இங்க பாரு, உன்னை நினைச்சிட்டாருன்னு நினைச்சுக்கோ. உன்னை நினைச்சிட்டாருன்னா தலைமையில கை வச்சு சொல்லுங்க. Place your hand on your ஏன் head. தெரியுமா? இனியோடு அந்த சனியன் தரித்திரம் விட்டு போகட்டும். Cast out all the evil. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சோதரம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. சத்தமா சொல்லுங்களேன். Hallelujah. அவர் இஸ்ரவேல் குடும்பத்தை He will bless the house of ஒரு Israel. அல்லேலூயா. Amen. இப்ப சொல்லுங்க, கர்த்தர் நம்மை கர்த்தர் நம்மை சொல்லுங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நினைத்திருக்கிறார். அவர் அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை இஸ்ரவேல் குடும்பத்தார். அவர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார். கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே பைபிளை கீழே வச்சுட்டு 2 கையை உயர்த்தி கர்த்தர் என்னை நினைத்து விட்டார் என்று சொல்லி, Amen. I am remembered. நினைத்து விட்டார் என்று சொல்லி. எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 29. 11 வச்சு வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் அப்படி நிறுத்துங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு
கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை ஒரு அல்லேலூயா. அவைகள் தீமைக்கு Not of evil. ஒரு அல்லேலூயா. அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சமாதானத்துக்கு ஏற்ற நினைவுகளே. சத்தமா சொல்லுங்க. நினைவுகளே. பக்கத்துல கை கொடு. சமாதானம். Close your eyes. எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டு என்னோடு சொல்லுங்கள். இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, நான் உம்முடைய மகள், நான் உம்முடைய மகன், நான் உம்முடைய மகன். நான் உம்முடைய மகன். இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே என் வறுமைகள் மாறுவதாக, வறுமைகள் மாறுவதாக, சஞ்சலங்கள் மாறுவதாக, சஞ்சலங்கள் மாறுவதாக, தவிப்பு மாறுவதாக. தவிப்பு மாறுவதாக. தேவனே, தேவனே, நான் எதிர்பார்த்த முடிவு எதிர்பார்க்கிற முடிவு, எனக்கு சமாதானம், சமாதானம், எனக்கு விடுதலை, விடுதலை, எனக்கு மீட்பு மீட்பு, கொடுமப்பா, கொடுங்கப்பா, கொடுத்துவிடும். கொடுத்துவிடும். என் நோய்கள் மறையட்டும், மறையட்டும், பலவீனங்கள் மறையட்டும், மறையட்டும், வியாதிகள் மறையட்டும், மறையட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும். அறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே என்னை தொடு, என்னை தொடு, என்னை தொடுவதே தொடுவதே உம்முடைய நினைவு. உம்முடைய நினைவு. இயேசுவே, சுகத்தோடு, சுகத்தோடு, சமாதானத்தோடு, சமாதானத்தோடு, ஜெயத்தோடு, ஜெயத்தோடு, வறுமை இல்லாமல், வறுமை இல்லாமல், வியாதி இல்லாமல், வியாதி இல்லாமல், நோய் இல்லாமல் நோய் இல்லாமல் வாழ்வதே வாழ்வதே உமது நினைவாய் நினைவு. என் நினைவுக்குள் வைத்துக் கொள்ளுகிறேன். வைத்துக் கொள்ளுகிறேன். தேவனே, தேவனே, நான் சமாதானத்தோடு வாழ்வதே சமாதானத்தோடு வாழ உமது நினைவு உம்முடைய நினைவு என்னை ஆசீர்வதி. என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிதாவே.